அனைவருக்கும் வணக்கம். நாம் பேசுகிற வார்த்தைகளில் மிகுந்த கவனம் நம்ம செலுத்தணும் இல்லையா? ஏன் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வார்த்தைகள் நம்ம யார்கிட்ட பேசுகிறோங்கிறது இருக்குது. நம்ம ஒரு பர்சன்ட்ட பேசுகிறோம்னா டைரெக்டாக அந்த பர்சன்ட்டையே பேசிட்டு போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பேசிடலாம். இதை விட்டுட்டு நடுவில் இன்னொரு ஆள்கிட்ட போய் வேறு ஏதோ ஒன்று பேசினோம்னா, அவங்க இன்னொரு விஷயம் நம்ம ஒரு டோனில் சொல்லியிருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உடம்பு எப்படி இருக்குங்கிறத பல டோனில் நம்ம பேசலாம் இல்லையா? பார்த்திங்கன்னா அது வந்து சோகமாகவும் பேசலாம், ஒரு கிண்டல் பண்ணியும் பேசலாம், இல்லை சாதாரணமாக நலம் விசாரிக்கிற மாதிரியும் பேசலாம். இதுமாரி பல டோன்களில் பேசலாம். அப்போ நம்ம உடம்பு எப்படி இருக்குங்கிற அந்த விஷயம் வந்து பல டோன்களில் பேசுகிற மாதிரி இப்போ நம்ம விஷயத்தை கன்வே பண்ணும்போது நடுவில் வேற ஒரு பர்சன்ட்டை சொல்கிறப்ப என்ன ஆகிடுதுன்னா, நம்ம அந்த டோன் மாறி அந்த ரீச் ஆகிற பர்சனுக்கு வேற மாதிரி போய் சேர்ந்துருது. நம்ம ஒரு படத்தில் கூட பார்த்துருக்கோம் இல்லையா? வடிவேல் வந்து தங்க குடம் இருந்தால் தான் நான் வந்து தாலி கட்டுவேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி கடைசியில் போய் முடிஞ்சிடும். அது மாதிரி சொற்களால் நடுவில் நிறைய பேர் மாறி 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 வேறு மாதிரி அது போயிடும். அதனால் ஒன்று நம்ம யார்கிட்ட பேசுமோ அவங்கள்ட்ட தெளிவாக நேராக பேசிட்டு போயிடணும். இல்லை அப்படின்னா அந்த குறுக்க உள்ளவங்கள்ட்ட பேசாமையே இருந்துடுறதே பெட்ரு. இல்லைனா என்ன விஷயமோ அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு போயிடணும். அப்போது இந்த வார்த்தைகளில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா வார்த்தைகள் வந்து ஆயுதங்கள் ஆகிடுது, காயத்துக்கும் மருந்தாகவும் பயன்படுது. அதே நேரத்தில் சிலருக்கு வந்து அது வார்த்தைகள் வந்து உத்வேகத்தை கொடுத்து வாழ்க்கையில் நல்லதையும் செய்யுது இல்லையா? அதனால் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து மிகுந்த கவனத்தோட அடுத்தவர்களுக்கு நல்லதாக பயன்படுற மாதிரி இருந்தால் பேசணும். இல்லைனா வந்து பேசாமல் இருக்கிறதே கூட சிறந்த பண்பு. அதற்கு மௌனமாகவே அமைதியாக இருந்துட்டு போயிடலாம். அவங்க ரொம்ப அமைதியானவங்கன்னு கூட சொன்னால் பரவாயில்ல. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அது கடைசியில் பிரச்சனைக்குரிய விஷயமா போகிறதுக்கு அமைதியாகவே இருந்துட்டு போயிடலாம். நன்றி.